இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எதுக்கு மம்மி பிளான் போட்டிருக்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ஜோடி சேர போகுது, இன்னொரு ஜோடி பிரிய போகுதுன்னு சொன்னல. ஆமா. இப்ப பிந்துவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா பூரி கல்யாணம் பாதியிலே நின்னு போயிடும் இல்லையா? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தலைமை தாங்குற பூமிய ககன் கண்டிப்பா வெறுத்துருவான்ல. கோவத்துல விட்டாலும் விட்டுருவான். அதுதான் என் பிளான். ஓ மை காட், சூப்பர் பிளான் மம்மி. சீக்கிரமா ககன் மாமா அந்த பூமியை விட்டுட்டாருனா அப்புறம் இந்த செடியை நான் கழட்டி விட்டுட்டு ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, நம்ம ரொம்ப நேரம் இங்க இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். வா 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 போலாம் வா. ஓ மை காட், பிளேஸ் மாத்தி இவங்க ஏதோ சதி திட்டத்தை தீட்டிட்டாங்க. நடுவில் நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன நான் கண்டுபிடிக்கணுமே, கண்டுபிடிக்கிறேன். சிவா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா என் அத்தையே நம்மளோட காதல புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சிவா, இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நடக்க போதுன்ற சந்தோஷமே உன் முகத்துல தெரியல. உன் காதல் விஷயத்த வேற யார்கிட்ட சொன்னாலும் உன்னோட இந்த அக்கா செத்துட்ட மாதிரி தான். என்ன சிவா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நான் எடுத்திருக்க இந்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கே ஒன்னும் புரியல. இது என்ன சிவா இப்படி சொல்ற? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனா என் அக்கா என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லு. நீ என்ன பேசிட்டு இருக்க சிவா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் அக்கா தான் பாத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க என் அக்காவை மட்டும் இல்ல, என் அம்மாவா இருந்து என்ன பாத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட அக்காவை பத்தி யோசிக்காம என் சுயநலத்துக்காக நான் யோசிக்கிறேனோன்னு எனக்கு தோணுது. இப்ப சொல்லு பிந்து, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுங்கிறது நம்ம ரெண்டு பேரோட காதல்னு நினைக்கணுமா, இல்லைன்னா என் அக்காவுக்கு நான் செய்யற துரோகம்னு நினைக்கிறதா? இதுக்கு பதில் நான் சொல்றேன் உனக்கு. நீ சொன்னது உண்மைதான். உன் அக்கா சிறந்தவதான். ஆனா நீ உன் காதல் விஷயத்தை உன் அக்கா கிட்ட சொன்னப்போ உன் அக்கா என்ன பண்ணா? அப்படியா சிவா? சாரிடா, நீயும் பிந்துவும் காதலிக்கிற விஷயம் தெரியாம நீ பூரியதான் காதலிக்கிறேன்னு தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. இரு, இப்பவே ககன் மாமா கிட்ட பேசி உன்னோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாளா? சொல்லு சிவா. அவளுடைய காதலை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னுடைய காதலை பலி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கா. நீ உன் காதலை பத்தி சொன்னதும் அவளுடைய வாழ்க்கைய பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கா. கொடுத்துட்டல, அப்புறம் என்ன பாக்குற? கிளம்ப. அபூர்வா, அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? என்ன பிந்து ஏதாவது சொன்னானா? ஐயோ சச்சா, அதெல்லாம் இல்ல மாமா. சிவன் பார்வதிக்காக நாம கொண்டு வந்த இந்த தாலி எங்கேயோ விழுந்துட்டு இருக்கான், அதை தான் கொண்டு வந்து கொடுத்தான். அவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாவது? சச்சா, வேற என்ன இருக்க போது மாமா, அவ்வளவுதான். சரி, கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க மாமா போலாம்.
பூமி நில்லு. நட்சத்திரம் எங்கேயாவது பாத்தியா? ஆஹா இல்ல. நீ சிவாவை பாத்தியா? இல்லையே. எங்க போயிட்டா இவ? ஷோ, இந்த சிவா எங்க போனா? என்ன ஏதோ தேடுற மாதிரி தெரியுது. சிவாவை காணும் மாமா. அவனை தான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. நீ என்ன சொல்ற பூமி? சிவா என்ன சின்ன ஸ்கூல் பையனா? ஏதோ தொலைஞ்சு போயிடுவான்லாம் சொல்லிட்டு இருக்க. இங்கதான் எங்கேயாவது பூரி கூட இருப்பான். பூர்ணி கூட சேர்ந்திருந்தாதான் பிரச்சனையே இல்லையே. எங்க பிந்துவை பார்க்க போயிட்டானோன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற பூமி? அதான் மாமா, பூர்ணிக்கும் அவனுக்கும் கல்யாணம் நெருங்கிட்டே இருக்குல்ல. கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள சின்ன பசங்க மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்டுக்க வேண்டாம். நமக்கு இப்பதானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. வா அப்படியே போயிட்டு கோயில் சுத்திட்டு வரலாம். மாமா அது இல்ல மாமா, சிவா. உன் தம்பி சிவா ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இப்ப சிவன் கோயில்ல இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு கோயில சுத்தி வரலாம். நாம எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். அது இல்ல மாமா. இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோயேன், உன்னை தூக்கிக்கிட்டு கோயில் முழுக்க சுத்தி வர வேண்டியது இருக்கும். அப்புறம் 3 தடவை இல்ல 33 தடவை கோவில சுத்தி வர வேண்டியது இருக்கும். என்ன ஓகே உனக்கு? வேண்டாம். ஹாப்பியா? நான் இப்பவே வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உன்னை ககன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் போல இருக்கு. ஆமா, நல்லா பாத்துக்கிறாரு. கஷ்டப்பட்டு நான் அவர் மனசுல இடம் பிடிச்சிருக்கேங்கிறத மறந்துடாத. உன்ன மாதிரி இன்னொருத்தரோட உயிரை எடுத்துட்டு அவர் மனசுல நான் இடம் பிடிக்கல. ஏய், உயிரை எடுத்துட்டு மனசுல இடம் பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். எப்போ யார்கிட்ட எப்படி மாட்டுவோன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இத்தனை வருஷமா நான் உன் அப்பா பக்கத்துல மனைவிங்கிற ஸ்தானத்துல இருக்கேன்னா அது தாண்டி என் திறமை. அதுதான் நான் சாதிச்ச விஷயம். ரொம்ப ஓவரா பெருமைப்பட்டுக்காத அபூர்வா. அநியாயம் பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயம் என்னைக்கா இருந்தாலும் நம்ம கையை விட்டு போயிடும். நீ செஞ்ச பாவம் எல்லாம் வெளியில வந்தே தீரும். நீயும் ரொம்ப ஓவரா ஆடாத பூமி. உன் ககன் மாமா மனசுல நீ புடிச்சிருக்கிற இடத்த எந்த நொடி வேணும்னாலும் நீ இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.